இன்னைக்கு 26th தசகம் பார்க்க போறோம். ஷட் விம்ஷ தசக சுரத கதா. சுரத கதாங்கிறது என்னன்னா, நம்ம தேவி மகாத்மியம் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே நம்மளுக்கு வர்றது முதல்ல சுரதன் சமாதி அவளோட கதை. அவ அந்த சுமேத முனி ஆசிரம் போயிட்டு அங்க அந்த சுமேத முனி அவளுக்கு தேவிய நீங்க உபாசனை பண்ணணும்னு தேவியுடைய அந்த மகாத்மியத்தை எல்லாம் சொல்றதுதான் நம்மளுக்கு தேவி மகாத்மியத்துல இந்த 3 இதுவும் வருது. சோ அந்த தேவி மகாத்மியத்துல ஃபர்ஸ்ட் வரதே நம்மளுக்கு சுரத சமாதி கதை. இங்க நம்ம ஆனா இந்த தேவி நாராயணியத்துல அந்த 3 அசுரர்களோட வதமும் படிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது வருது. ஐ டோன்ட் நோ வை தே ஹேவ் ஆர்டர்ட் இட் தட் வே. பட் அந்த ப்ரீ தேவி மகாத்மியம்ல வர ஃபர்ஸ்ட் கதை தான் இந்த சுரத கதை. சோ நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் இதுல ரொம்ப டீடைல்டா ரொம்ப நிறைய விஷயம் சொல்லியிருக்கா. கண்டிப்பா இந்த ரெக்கார்டிங்க திருப்பியும் போட்டு ஃபுல்லா திருப்பியும் கேளுங்கோ, the story at least, because it's very very knowledgeable one. ஓகே. சோ அந்த காலத்துல நம்மளுக்கு கால அளவு அப்படிங்கறது இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இல்லையா. சோ அந்த காலத்துல ஒரு காலத்தோடைய அளவு மன்வந்தரம் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி நம்மளுக்கு 14 மன்வந்திரங்கள் இருக்கு. பிரம்மாவுடைய ஒரு பகல் அளவு அப்படின்னு எடுத்தா ஒரு கல்பம். ஒரு கல்பம்ங்கிறது என்ன, சத்துர்யுகமும் சேர்ந்தா நம்மளுக்கு கல்பம் வருது. சோ அது பிரம்மாவுடைய ஒரு பகல் ஒரு கல்பம். 1000 சத்துர்யுகம். 1000 சத்துர்யுகம் இஸ் ஈக்குவலன்ட் டு 14 மன்வந்திரம் அப்படின்னா பாருங்க. சோ கால அளவு இப்படிதான் நம்மளுக்கு அப்போ அந்த காலத்துல கணிச்சிருக்கா. சோ ஒவ்வொரு மன்வந்திரத்துக்கும் என்ன அப்படின்னா ஒரு மனு இருக்கு. அதாவது அந்த மன்வந்திரம் அந்த மனுவோட பேராலதான் அந்த மன்வந்திரத்தை நம்மளுக்கு சொல்லுவா. சோ ஃபர்ஸ்ட் மன்வந்திரம் எடுத்து பார்த்தோம்னா ஸ்வயம்புவ. மியூட் போடுங்கோ. ஸ்வயம்புவ மன்வந்திரம் அப்படிங்கிறது தான் இந்த வெரி ஃபர்ஸ்ட் மன்வந்திரம். செகண்டா வந்ததுதான் ஸ்வாரோசிஷன் அப்படிங்கிற மன்வந்திரம். அந்த 2வது மன்வந்திரத்துல நடந்த ஒரு கதை தான் இந்த தசகத்துல நம்மளுக்கு சொல்றா. அது என்ன அப்படின்னா, சைத்திர வம்சத்துல ஒரு ராஜா இருந்தான். நல்ல ராஜா, சுரதன் அப்படிங்கிறது அவன் பேரு. சோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே தேவி மகாத்மியத்துல பார்த்தோம்னா வரும். ஸ்வாரோசிஷேந்தரே பூர்வம் சைத்திர வம்ச சமுத்பவக சுரதோ நாம ராஜா பூத் சமஸ்தே க்ஷிதி மண்டலே அப்படின்னு தான் நம்மளுக்கு அது ஆரம்பிக்கும். அங்க ஸ்டார்டிங்ல ஃபியூ ஸ்லோகாஸ்ல அது வரும். சோ அந்த ஸ்டோரி தான் இங்க வருது. சோ இந்த ராஜா சுரதன்கிற அந்த ராஜா ஜனங்களை அவ்வளோ நன்னா பார்த்துண்டான். விரோதிகள் இல்லாம பார்த்துண்டான். வேதம் நல்ல தெரிஞ்சவனா இருந்தான். பிராமணால பூஜிச்சுட்டு இருந்தான். தான தர்மங்கள் நிறைய செஞ்சுட்டு இருந்தான். எல்லாமே அவன் ஒரு நல்ல ராஜாவா இருந்தானாம். சோ இது ஒரு பக்கம் அவன் நன்னா ராஜா ராஜ்யத்தை ஆண்டுன்றான். அப்போ அங்க ஒரு குரூப் இருக்கா. கோலா வித்வம்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கா. கோலா அப்படின்னாலே என்னன்னா பன்றி அப்படின்னு அர்த்தம். சோ கோலா வித்வம்சிங்கிறவா அந்த குரூப் ஆஃப் பீப்புள் என்னன்னா பன்னி அடிச்சு கொண்டு சாப்பிடுறவா அந்த மாதிரி. சோ அவ என்னன்னா நம்மளுக்குதான் ரொம்ப பலம் இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு அந்த சுரதன் அவன் ஆண்டுன்னு இருக்கான் இல்லையா, அந்த ராஜ்யத்தை எப்படியாவது நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சு திட்டமிட்டாலாம். உடனே சுரதனுடைய நகரத்துக்குள்ள அவனோட யுத்தமும் பண்றா. யுத்தத்துல அன்பார்ச்சுனேட்லி சுரதன் தோத்து போயிடுறான். அந்த கோலா வித்வம்சி அவ ஜெயிச்சுடுறா. சோ சுரதனுக்கு ரொம்ப வருத்தமா ஆயிடுத்து. அங்க ஒரு அடிமை வாழ்க்கை வாழறதுக்கு பதிலா பேசாம காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே ராஜ்யத்தை விட்டு காட்டுக்கு வந்துடுறான். அப்போ அங்கதான் சுமேதஸ் அப்படிங்கிற அந்த ரிஷிய பாக்குறான். அந்த ஆசிரமத்துல சரணடைஞ்சான். அந்த ஆசிரமத்துல பாக்குறான் நிறைய சீடர்கள் இருக்கா. அந்த முனிவர் எல்லாம் வேத அத்தியாயனம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சத்தம் எல்லாம் கேட்டுண்டு அவனுக்கு அது கொஞ்சம் இதமா இருந்தது. மனசுக்கு நிம்மதிய கொடுத்தது. பயமும் கவலையும் இல்லாம அங்க இருந்துட்டு இருந்தான் அந்த ஆசிரமத்துல. அந்த வாழ்க்கை அவனுக்கு ரொம்ப பிடிக்கவும் பிடிச்சிருந்துதான்.
ஒரு நாளைக்கு என்ன பண்ணா, ஒரு மரத்து கீழ வந்து பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்படியே சில்லுன்னு காத்து அடிக்கிறது. ஆனா அவன் மனசு வந்து என்ன, அப்படி அங்க உட்கார்ந்துட்டு குவைட்டா இருக்கும் பொழுது, மனசு முழுக்க திருப்பியும் தன்னோட ராஜ்யம் பத்தி. நம்ம ராஜ்யத்துல இப்ப எப்படி இருக்கோ, மனைவி எப்படி இருக்காளோ, மக்கள் எப்படி இருக்காளோ, நம்மளுடைய உற்றார் உறவினர்லாம் எப்படி இருக்காளோ, நம்ம செல்வம் நம்ம சேர்த்து வச்சிருந்த ட்ரெஷர்லாம் இப்ப எப்படி இருக்கோ, அவ எல்லாத்தையும் அபகரிச்சுட்டாளா, யூஸ் ஆயிடுதா அப்படின்னு அந்த ஒரு வாழ்க்கையை சுத்தி சுத்தியே அவன் மனசு வந்துட்டு இருந்துதான். அதாவது அவனுக்கு அந்த ஒரு போக வாழ்க்கை மேல அப்படி ஒரு பற்று இருந்தது அப்படின்னு சொல்றான். சோ அவன் மனசு அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு அவன் மனசு பதறின்னு இருந்ததாம். அப்படி இருக்கும் பொழுது அங்க இன்னொரு ஆள் வந்தானாம். அவனும் பார்க்க ரொம்ப சோகமா துக்கமா இருந்தானாம். வந்தவன் வந்து சோகமா இருக்காங்கிறத இந்த சுரதன் புரிஞ்சுன்ட்டான். சோ முதல்ல வந்து அவன்ட்ட எடுத்த உடனே நீ யார் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா முதல்ல அவனை கம்ஃபர்ட் பண்ணணும்னு நினைச்சுண்டு இவன் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான் முதல்ல. நான் தான் ராஜா சுரதா, இந்த மாதிரி நான் இந்த ராஜ்யம் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப இங்கே வந்து சரண் புகுந்து வந்திருக்கேன் இந்த ஆசிரமத்துல அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு பாரு இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்னோட ராஜ்யம் நினப்பு அதெல்லாம் வந்து என் மனச கஷ்டப்படுத்துறது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, ஆமா நீ யாரு, நீ எங்கேருந்து வர அப்படின்ற விவரம் கேக்குறான் அந்த வந்த ஆள்கிட்ட. வந்தவன் வந்து ஒரு வைஷ்யன், அவன் பேரு சமாதி. சோ சுரதன்கிறது க்ஷத்ரியன் ராஜா, இவன் சமாதிங்கிறது ஒரு வைஷ்யன். அவன் வந்து வியாபாரம் செய்யறான், வியாபாரத்துல நிறைய பணம் சம்பாதிச்சான் போல இருக்கு. ஆனா என்னன்னா அவனோட மனைவி, அவனுடைய மகன்கள் எல்லாம் வந்து இவன் சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையும் அபகரிச்சுண்டு அவனை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டாளாம். அவன் வந்து வீட்ட விட்டு விரட்டினாலும், அவன் மனசு திருப்பியும் அவாளையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்ததாம். சோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா சுரதன், சமாதி 2 பேரும் ஒரே விதமான மன அவஸ்தையில தான் இருந்தா. எல்லாம் கைவிட்டு போன அப்புறமும் என்னோடது அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும் அவள்ட்ட அழியவே இல்ல. சோ என்ன பண்ணா சுரதன், வா நான் உன்னை அந்த முனிவர் கிட்ட அழைச்சுன்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதிய வந்து அந்த சுமேத முனிவர் கிட்ட அழைச்சுட்டு போறான். அவள் கிட்ட இது மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறான். இவன் பேர் சமாதி, வியாபாரம் பண்றவன். எல்லா செல்வத்தையும் அவ ஃபேமிலி வந்து பிடுங்கிண்டு இவனை விரட்டி விட்டுட்டா. ஆனா இவருக்கு இன்னும் அந்த அன்பும் பாசமும் அவ மேல இருந்துட்டே இருக்கு. அவளை நினைச்சு கவலைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த முனிவரை பார்த்து மகர்ஷி அப்படின்னு சொல்றா. சோ அந்த மகரிஷிங்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. சோ இங்க அத வந்து ஸ்பெசிபிக்கா சொல்றா. இந்த ஸ்லோகத்துல மகர்ஷி அப்படிங்கும் பொழுது என்ன மீன் பண்றான்னா, அந்த ரிஷிங்கிறவ முன்னாடி, பின்னாடி, அதாவது நடந்தது, நடக்க போறது எல்லாம் அறிந்தவர்கள் அப்படின்னு. சோ அந்த மகர்ஷி அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தையிலேயே இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத இன்டைரக்டா அவர்ட்ட கேக்குற மாதிரி வருது. அதுக்கப்புறம் வந்து சொல்றார். சமாதி அந்த வைசியனுடைய கதைய உங்கள்ட்ட நான் சொன்னேன். என் நிலைமையும் அதேதான். இந்த உலகம் வந்து ஒரு கனவுதான், மாயைதான், ஒரு பொய் தான் அப்படின்னு எனக்கு தெரியும். இந்த ராஜ்யம், வீடு எல்லாம் வந்து ஒரு மாயை அப்படிங்கறதும் நான் அறிவேன். ஆனா இந்த ஞானம் வந்து அந்த சமாதிக்கு கிடையாது. சோ அவன் வந்து இந்த மாதிரி இன்னும் அந்த மோகம், அதாவது ஃபேமிலி அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டா அதுல ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு இந்த மாயைங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனா எல்லாம் தெரிஞ்ச நானும் இதே மோகத்தை அடைஞ்சிருக்கேனே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த முனிவர் கிட்ட கேட்கிறான். கேட்ட உடனே அவர் முனிவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட். வெரி வெரி பியூட்டிஃபுல்லி டோல்டு. எல்லா உயிர்கள்லயும் பந்தம், மோக்ஷம் இது எல்லாத்துக்குமே காரணம் மாயை. மாயைங்கிறது தான். அந்த மாயாங்கிறது வந்து சகுனம். அம்பாள்ங்கிறவோ நிர்குணம். ஓகேவா? சோ அந்த அம்பாள் வந்து நிர்குணையா இருப்பவள். ஆனா சகுனையா நம்மளுக்கு வந்து காளி, லக்ஷ்மி அந்த மாதிரி அவதாரங்களோட இருக்கா. சோ அப்படி இருக்கும்போது அவ சகுன ஸ்வரூபிணியா இருக்கா. சோ
ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி தன்னுடைய செல்வத்தின் மேலும் தன்னுடைய மக்கள் மேலும் மனைவி மேலேயும் அந்த ஆசை ஏற்படுறது இல்லையா, அதுதான் பந்தம் அப்படிங்கிற பேரு. சோ இந்த மாதிரி இந்த மோகமும் பந்தத்தையும் ஏற்படுத்துவது யார் அப்படின்னு பார்த்தா அந்த தேவி தான் அதையும் ஏற்படுத்துறார். ஆனா அந்த பந்தத்திலேந்து விடுதலை கொடுத்து மோட்சத்தை தர்றது யாருன்னு பார்த்தா அதுவும் அந்த தேவி தான் கொடுக்கறா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த தேவி தான். இதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இந்த 3 உலகத்திலுமே இந்த மாயை அப்படிங்கறதுல வசப்படாதவர்கள்ங்கிறது யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவர் அப்புறம் இது சொல்றார் அவர். அதாவது இந்த பிரம்மம் அப்படிங்கிறது மட்டும்தான் சத்தியம். நம்மளுடைய உபனிஷத்தோட வேத வாக்கியம், ஐ மீன் அந்த வாக்கியம் மகா வாக்கியம்னு சொல்லுவா, அதுவே அதான் மீனிங். பிரம்மம் தான் சத்தியம், இந்த உலகம்ங்கிறது வெறும் மாயை அப்படின்னு. ஆனா சுரதனுக்கு இதெல்லாம் வந்து தியரிட்டிக்கலா அவனுக்கு தெரியும் ஆல்ரெடி. அவன் வந்து கேக்குறான், ஏன் எனக்கு மமதை வந்தது, ஏன் எனக்கு இந்த மோகம் வந்தது அப்படின்னு கேக்குறான். சோ அப்ப வந்து சொல்றார், இந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சுண்டு ஞானம் மட்டும் கெயின் பண்ணியிருந்தா இந்த மாய மோகத்திலிருந்து விடுபட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முனிவர் வந்து ஒரு இது சொல்றார், ஒரு ஸ்டோரி சொல்றார். பிரம்மா விஷ்ணுவை வச்சு ஒரு ஸ்டோரி சொல்றார். அதாவது இந்த மாயையில கட்டுப்பட்டிருந்ததுன்னா உனக்கு அந்த ஞானம் இருந்தும் யூஸ் இல்லை, மோட்சம் கிடைக்காதுங்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றார். அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் அவளுக்கு தெரியாதது இல்ல, பிரம்மம் மட்டும்தான் சத்தியம்ங்கிறதெல்லாம் அவளுக்கும் தெரியும். பாக்கி எல்லாம் மாயைங்கிற அந்த ஞானம் அவளுக்கு உண்டு. ஆனாலும் ஒரு வாட்டி பிரம்மாவும் விஷ்ணுவும் சந்திச்சுக்கும் பொழுது பிரம்மா சொன்னாராம், இந்த உலகத்தை படைக்கும் கர்த்தா நான் தான், அதனால நான் தான் பெரியவன் அப்படின்னு. அப்ப வந்து உனக்கு ஆபத்து வர காலத்துல உன்னை யார் காப்பாத்தினது, நான் தானே, அப்ப நான் தான் பெரியவன் அப்படின்னு விஷ்ணு சொல்றாராம். சோ பிரம்மாக்கும் விஷ்ணுக்குமே இந்த மாதிரி ஒரு வாக்குவாதம் வந்துதான். அப்ப அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் தோன்றித்து, ஒரு அசரீரியும் கேட்டுதான். இந்த சிவலிங்கத்தோட அடியையோ இல்ல முடியையோ யார் காண்கிறாரோ அவர்தான் பெரியவர் அப்படின்னு ஒரு அசரீரி கேட்டுதான். உடனே விஷ்ணு என்ன பண்ணார், அடியை காணறதுக்கு பாதாளம் நோக்கி போற, பிரம்மா முடியை பார்க்கறதுக்கு ஆகாசம் நோக்கி போறார். விஷ்ணு வந்து போறார் போயிட்டே இருக்கார். அவருக்கு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்துட்டாராம். ஆனா பிரம்மாவால அந்த மாதிரி நான் தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், சிவனோட தலையில இருந்து ஒரு தாழம்பூ விழறதாம். அத பார்த்துட்டு உடனே அவர் என்ன சொன்னார்னா, சிவனுடைய முடியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாழம்பூவை சாட்சியா கொண்டு வந்து காமிச்சாராம். அப்ப வந்து ஆஹ் இந்த மாதிரி பிரம்மா வந்து பொய் சாட்சி சொன்னார் அப்படின்னு அந்த இத வந்து முடியலேதான் நான் அந்த தாழம்பூவை பார்த்தேன், அது ஆக்சுவலா முடியில இருந்து கீழே விழுந்தத அவர் எடுத்துன்னு வந்திருக்கார். சோ முடியலதான் பார்த்தேன்னு ஒரு பொய் சாட்சி சொல்லிட்டாரா அவர். சோ இது விஷ்ணுவுக்கு தெரிஞ்சுதான் சிவனை நோக்கி தியானம் பண்ணாராம். அப்போ சிவன் அங்க வந்துட்டு சொன்னாராம், நீ வந்து தாழம்பூ இந்த மாதிரி பொய் சொன்னே இல்லையா, அவர் கையில இருந்துட்டு நான் முடியிலேந்து இது முடியில பார்த்தேன்னு சொன்னதுனால அவர் சொன்னாராம், இனிமே தாழம்பூ என் பூஜைக்கு அருகதை கிடையாது அப்படின்னு சிவன் சொன்னாராம். பிரம்மாவும் இப்படி பொய் சொல்லிட்டோமேன்னு வெட்கி தலை குனிந்தாராம். சோ சிவனுடைய பூஜையில தாழம்பூ நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு. சோ இப்ப இதுல எதுக்கு இந்த கதை சொல்றான்னா, பிரம்மாக்கும் விஷ்ணுவுக்கும் வந்து இந்த மாதிரி விவாதம் ஆறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாயை தான். சோ நம்ம எல்லாருமே எந்த நேரத்துல இந்த மாயையில அகப்படுவோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. சோ இந்த மாயை வலையில நம்ம விழாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா அந்த ஞான ஸ்வரூபிணியான அந்த பராசக்தியை வணங்க வேண்டும். இந்த மோகத்திலேந்து நம்மளை காப்பாத்த அவளால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றார். அவர் வந்து முனிவர் சொல்றாராம். சோ இந்த மாதிரி சுரதனோட கேள்விக்கு அவர் பதில் சொல்றார். இந்த புத்தி மோகம் அப்படிங்கறது எந்த ஞானிக்கும் வரலாம்,
அந்த கடவுளுக்கே கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இது விஷயம் சொல்றார். அதாவது ஞானத்தினுடைய 2 ரூபம். ஞானம்ங்கிறது 2 விதம் இருக்காம். ஒண்ணு வந்து அபரோக்ஷ ஞானம், இன்னொன்னு பரோக்ஷ ஞானம். சோ அபரோக்ஷ ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த அபரோக்ஷ ஞானம்ங்கிறது தான் ஒஸ்தி. அதாவது இந்த பந்தத்தில இருந்தெல்லாம் விடுபட வைக்கும் அந்த அபரோக்ஷ ஞானம். நம்மளை வந்து முக்தர்களா ஆக்கும் அப்படின்னு. சோ அத வந்து தேவியுடைய அந்த பக்தியாலும், பெரிய மகான்களுடைய அனுக்கிரகத்தாலும் மட்டுமே நம்மளுக்கு அந்த அபரோக்ஷ ஞானம் கிடைக்கும். அந்த அபரோக்ஷ ஞானம் வந்ததுன்னா இந்த போகத்துல இருந்தெல்லாம் நம்மளுக்கு ஒரு விரக்தி வந்துரும். அந்த போகத்து மேல எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அபரோக்ஷ ஞானம்ங்கிறது. அது அவ அந்த அபரோக்ஷ ஞானம் இருக்கிறவாளுக்கு ராகத்வேஷம்ங்கிறதே கிடையாது. ராகத்வேஷம்னா என்ன? ஆசை, வெறுப்பு. அந்த இதெல்லாம் அவளுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா அவளுக்கு அப்படி ஒரு கிளாரிட்டி இருக்கு. பிரம்மம், பிரம்மம் மட்டும்தான் சத்தியம். இந்த உலகம் ஃபுல்லா மாயை. சோ நம்ம பார்க்கறது, நம்ம கேட்கறது, நம்ம புரிஞ்சுக்கிறது எல்லாமே அந்த பிரம்மம் அப்படிங்கறத முழுமையா உணர்வான். அந்த அபரோக்ஷ ஞானம் பெற்றவன். சோ எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கும் பொழுது ராகம் எங்கேந்து வரும், துவேஷம் எங்கேந்து வரும் இல்லையா? எல்லாமே வந்து அந்த பிரம்மம் தான் அப்படின்னு நம்மளுக்கு மனசுல அந்த தெளிவு கிளாரிட்டி வந்துச்சுன்னா there is no space for ராக துவேஷம் இல்லையா? சோ பிரம்மத்தை தவிர இன்னும் வேற ஏதோ இருக்கு அப்படின்னு நினைச்சாதானே ராக துவேஷம்லாம் வரும் நம்மளுக்கு. அது ஒண்ணுதான் சத்து அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி மனசுல வந்துடுச்சுன்னா ராக துவேஷத்துக்கு இடமே கிடையாது. சோ அவளுக்கு பற்று அப்படிங்கறதெல்லாம் அருந்து போறது. அவ பந்த விமுக்தனா ஆறா அப்படின்னு சொல்றா. Mami, what is raga here? ராக மீன்ஸ் ஆசை. ஆசை வருதா? அது சம்ஸ்கிருதம் வருதா மாமி? ஆமா, ராகம்ங்கிறது வந்து ஆசை இன் சம் சென்ஸ். அப்போ நான் இதுல வாசனாஸ் வராதா? வாட் வாசனா? வாசனா சொல்றாளே சம்ஸ்கிருதத்துல, அது வராதா? ராகா அண்ட் வாசனா இஸ் சேம் மாமி? எஸ். ஓகே, தேங்க்யூ. ராக துவேஷ, இங்க விருப்பு வெறுப்பு, ஆசை வெறுப்பு அந்த மாதிரி வரும். சோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அபரோக்ஷ ஞானம் பத்தி டீடைல்டா சொல்லிட்டா இப்போ நம்மளுக்கு. ஓகேவா? சோ ராக துவேஷம் இருக்காது, பந்தத்துல இருந்து ஃபுல் இது. இப்போ பரோக்ஷ ஞானம் பத்தி சொல்றா. பரோக்ஷ ஞானம்ல என்ன? பிரம்மம் தான் சத்தியம். அவளுக்கும் தெரியும், அதுவும் ஞானம் தான். இந்த உலகம் எல்லாம் மாயை அப்படின்னு. சோ அவளுக்கு என்னன்னா இதெல்லாம் சாஸ்திரப்படி படிச்சா போறோம். அதாவது நல்ல புத்தி இருக்கிறவா மட்டும்தான் இத படிக்க முடியும் அப்படின்னு. ஆனா அந்த படிப்ப அனுபவத்துல கொண்டு வர மாட்டா. அது பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறா. அதாவது இந்த நாலேஜ் கெயின் மட்டும் இருந்தா போறோம்னு நினைக்கிறா பாருங்க. அதுதான் வந்து பரோக்ஷ ஞானம் அப்படிங்கிறது. அத வந்து நம்ம அந்த நாலேஜ கெயின் பண்ணி அத பிராக்டிக்கலா நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் அபரோக்ஷ ஞானம். வெறும் அந்த நாலேஜ் கெயின் மட்டும் இருக்கிறதுங்கிறது வந்து பரோக்ஷ ஞானம். சோ எல்லா சாஸ்திரம் படிச்சு இந்த பரோக்ஷ ஞானம் கிடைச்சவா எல்லாரும் விமுக்தனா ஆக முடியுமா? முடியாது. அவ மனசுல இன்னும் அந்த ராக துவேஷம் இருந்துட்டு தான் இருக்கும். எப்போ அது எல்லாம் நம்ம பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி அந்த மனசுல இருந்து ராகத்வேஷத்தை விளக்குறோமோ அப்போதான் அது வந்து விமுக்தனாவா. அதுதான் அபரோக்ஷ ஞானம். சோ இதுதான் டிஃபரன்ஸ் சொல்ற. சோ இப்ப சுரதன் பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்க, பரோட்ச ஞானம் மட்டும்தான் அவன் அடைஞ்சிருக்கான். அதனால்தான் அவனுக்கு எல்லா சாஸ்திரமும் தெரியறது. இருந்தாலும் அவனுக்கு அந்த ராகத்வேஷம், அதாவது ராஜா, நான் ராஜா அப்படிங்கிற அந்த அபிமானம் இன்னும் அவன்கிட்ட இருந்துட்டே இருக்கு. அதுதான் அவன் வந்து அந்த பந்தத்திலிருந்து விடுபடாம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ இந்த மகா வாக்கியங்கள்லாம் படிச்சோம்னா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் பரோட்ச ஞானம். அத வந்து நம்ம நடைமுறையில் கொண்டு வந்தால் அப்போ தானா அந்த அபரோக்ஷ ஞானம் வரும். அப்பதான் நம்மளுக்கு இந்த பந்தத்திலிருந்து முக்தி கிடைக்கும். சோ இப்போ கிளீனா நம்மளுக்கு புரிஞ்சுட்டா அத சொல்லிட்டு அவர் வந்து இதெல்லாமும் சொல்றார். அதாவது அந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு
சாதனை அந்த வழிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 6 விதமான ஞான சாதனைகளுடைய வழிகள் அப்படின்னு சொல்றா. அதாவது சமம், தமம், திதிக்ஷா, உபரதி, ஸ்ரத்தா, சமாதானம் அப்படின்னு ஒரு 6 விதமான ஞான சாதனைகள் அப்படின்னு சொல்றா. சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. சமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம மனச வந்து கட்டுப்படுத்துறது. இந்த போகத்திலிருந்து ஆஹ் நம்ம மனச வந்து தள்ளி வச்சு கட்டுப்படுத்துறது. அது பேர் தான் சமம் அப்படின்னு பேரு. அடுத்தது வந்து தமம். தமம்ங்கிறது என்னன்னா இதுல வந்து மனச கட்டுப்படுத்துறதுன்னு சொன்னேன் இல்லையா சமம்க்கு. தமம்ல நம்மளுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது. அதாவது இஷ்டத்துக்கு அது அலைய விடாம ஒரு கட்டுப்பாட்டோட இந்த இந்திரியங்களை வச்சுக்கிறது. அதுதான் தமம். மூணாவது திதிக்ஷா. திதிக்ஷான்னா நம்மளுக்கு என்ன துக்கம் வந்தாலும் அதை சகிச்சுக்கிறது. அந்த பெர்சிவியரன்ஸ் சொல்லுவா இல்லையா அதுதான் வந்து திதிக்ஷா. அதுக்கப்புறம் ஃபோர்த் உபரதி. அப்படி அது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம யார பார்த்தாலும் எதை நினைச்சாலும் அந்த பகவானுடைய சிந்தனையோட இருக்கணும் அப்படிங்கறத மனசுல கொண்டு வர்றதுதான் உபரதி அப்படின்னு. நெக்ஸ்ட் ஸ்ரத்தா, ஃபிஃப்த் ஒன். அது என்னன்னா சாஸ்திரத்திலும் குருவிடமும் எப்பொழுதும் நம்பிக்கை கொள்தல். அதுதான் வந்து ஸ்ரத்தா. ஃபோர்த் வந்து ஐ மீன் சிக்ஸ்த் லாஸ்ட் ஒன் சமாதானம். சமாதானம்ங்கிறது வந்து நம்மளுடைய புத்திய வந்து எப்பவுமே பிரம்மம் அதுலயே லயிச்சு வைக்கிறது பேர் தான் சமாதானம். சோ இது 6 இதுவும் வந்து ஆஹ் 6 வேஸ் டு அட்டைன் த ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ இந்த வேஸ் வழியா நம்ம இதெல்லாம் நிரந்தரமா அனுஷ்டிச்சோம்னா நம்ம உள் மனசுக்கு தானாவே அந்த சக்தி கிடைக்கும். அப்படியே நம்மளுடைய பரோட்ச ஞானத்தை அபரோக்ஷ ஞானமா அது மாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சோ இதெல்லாம் சொல்லிட்டு அத்தனையும் வந்து கேட்டுக்கிற சுரதனும் சமாதியும் எல்லாத்தையும் கேட்டுக்கிறா. கேட்டுண்டு சொல்றா நீ வந்து இப்போ இந்த அபரோக்ஷ ஞானம் உனக்கு கிடைக்கிறதுக்கு அந்த மாயா பகவதி அவளுடைய அனுகிரகம் வேணும். சோ அவளை நீ பூஜித்து அந்த அன்னையுடைய அனுகிரகம் பெற்றுட்டேன்னா அந்த மாயைங்கிறது உங்க கிட்டயே வர முடியாது. உங்களுக்கு புத்தியும் கிடைக்கும் முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மகரிஷி சொல்ற. உடனே அவ 2 பேரும் அதை கேட்டுண்டு தேவியுடைய பூஜைய ஆரம்பிக்கிறா. சோ 2 வருஷமா அந்த அம்பாளை இடைவிடாம பூஜை பண்ணிட்டே வந்தாலாம். ஒரு நாள் அவ கனவுல வந்து அந்த தேவிய பார்த்தா அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு. ஆனாலும் பூரண திருப்தி அவளுக்கு கிடைக்கல. அதாவது அவ பார்த்தது வந்து ஸ்வப்னத்துல பார்த்தா, அதாவது தூக்கத்துல கனவுல வந்தா. அத வந்து அவ ஜாகிரத் அதாவது நேர்ல பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால அவ என்ன பண்ணா இன்னும் கடுமையா விரதம் இருக்க ஆரம்பிச்சாலாம். 1 வருஷம் அப்படியே ஓடி போச்சு. ஆனா அந்த அம்பாள் காட்சி தரல. அந்த தேவிய பார்த்தே ஆக வேண்டும். இல்லைன்னா நம்ம செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சாலாம். தன்னுடைய உடம்பையே சதைய வெட்டி அந்த ரத்தமும் இதையுமே ஹோமத்துல ஆகுதியா போடலாம் அப்படின்னு அவ முடிவு பண்ணாலாம். சோ அம்பாள் வரலன்ன உடனே அது பண்ணறதுக்கும் அவ ரெடி ஆயிட்டா. அப்படி பண்ண போகும் பொழுது அந்த தேவி அவ முன்னாடி காட்சி தந்தாலாம். உடனே சாஷ்டாங்கமா அவ 2 பேரும் அந்த தேவியுடைய கால்ல நமஸ்காரம் பண்ணினா. அப்ப அம்பாள் கேட்டா உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சுரதன் என்ன பண்ணினா அதாவது அந்த ராஜா அவன் என்ன சொல்றான் என் அரசு எனக்கு மீண்டும் கிடைக்க அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டான் சுரதன். அது மாதிரி அம்பாள் உடனே அவனுக்கு இது பண்றா அந்த வரத்தை கொடுக்கறா. உன் சத்ருவ நீ வெற்றி கொள்வாய். அதுக்கப்புறம் 1000 ஆண்டுகள் நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவ. அதுக்கப்புறம் உன் உடல் விழுந்த பின் திருப்பியும் நீ சூரியனிடம் பிறவி அடைந்து மனுவாக நீ விளங்குவாய் அப்படின்னு அவனுக்கு வரம் தந்தார். சமாதி கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டா அவன் கிளீனா சொல்லிட்டான் எனக்கு மோட்சத்தை தரக்கூடிய அந்த ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட கேட்கிறான்.
அவ விருப்பப்படி அந்த அம்பாள் 2 பேருக்கும் வரம் கொடுத்தா. சோ 2 பேருக்கும் தேவி ஒன்றாக தான் காட்சி கொடுத்தா. சமாதி வந்து விமுக்தன். அதனால அவன் ஞானத்தை வேண்டி முக்தி அடைஞ்சான். சுரதன் வந்து அந்த போகம் இன்னும் அவனுக்கு இருந்தது. சோ அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி அந்த இது முடிச்ச உடனே அவன் மனுவா போயிட்டான். ராஜ்ய சுகம் அனுபவிச்சான். 2வது மன்வந்திரத்துல பிறந்த அந்த சுரதன் வந்து அம்பாளை தியானிச்சதுனால 8வது மன்வந்திரத்துல திருப்பியும் சாவர்ணி அப்படின்ற அந்த மனுல அவன் பிறந்தானாம் திருப்பியும். ஓகேவா? சோ இது இவ்வளவு பெரிய கதை. இது கடைசி ஸ்லோகத்துல என்ன சொல்றா அப்படின்னா, அந்த தேவி அப்பேற்பட்ட சக்தி உடையவள், கேட்டதை எல்லாம் தரக்கூடிய கருணை உள்ளம் கொண்டவள் அப்படின்னு. சோ சுரதனு சமாதியும் என்ன விருப்பப்பட்டாலோ அவளுக்கு உடனே அதை வரமாக தந்தாள். நான் இப்போ அந்த தேவி கிட்ட என்ன கேட்கறது, புக்தியா முக்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாராம். நான் வந்து இன்னும் விமுக்தனும் இல்ல, போகத்திலேருந்து ஃபுல்லா விடுபடவும் இல்லை. அதனால நான் முக்தியும் கேட்க முடியாது, புக்தியும் கேட்க முடியாது. இந்த மூடனான எனக்கு அந்த அன்னை வணங்க மட்டுமே எனக்கு தெரியும். அதனால நான் புக்தியும் கேட்கல, முக்தியும் கேட்கல, பக்திய கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட நமஸ்காரம் பண்றார். இதுதான் சுரத சமாதி கதை. ஓகேவா? இது ரொம்ப பெரிய கதை, பெரிய ஸ்டோரி வேற. அண்ட் இட்ஸ் வர்த் ஃபுல்லா நம்ம இதை கேட்டுக்கிறது. நிறைய நம்மளுக்கு those who are interested in philosophy and all those things இதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். நான் படிக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஓகே, மாமி சாரி, ஐ ஹேவ் a doubt மாமி. இந்த சமாதி இல்லைன்னா முடிஞ்சு போயிடும். ஓகே சாரி, அது சமாதி cannot finish this. Last towards the end I will give 5 minutes. sure மாமி, கண்டிப்பா. Thank you. சிவகாமி மாமியில இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் மேம். நான் அன்னைக்கு கூப்பிட்டுமா மேம்? கூப்பிடுறேன். ஓகே. ரிவர்ஸ் மீனோ நினைவு வச்சிருக்கேன் மேம். षड्विंश दशकः सुरथकथा. राजा पुरासीत् सुरथाभिधानः. राजा पुरासीत् सुरथाभिधानः. स्वारोचिषे चैत्रकुलावतंसः. स्वारोचिषे चैत्रकुलावतंसः. मन्वन्तरे सत्यरतो वदान्यः. मन्वन्तरे सत्यरतो वदान्यः. सम्यक् प्रजापालनमात्रनिष्ठः. सम्यक् प्रजापालनमात्रनिष्ठः. राजा पुरासीत् सुरथाभिधानः. स्वारोचिषे चैत्रकुलावतंसः. मन्वन्तरे सत्यरतो वदान्यः. सम्यक् प्रजापालनमात्रनिष्ठः. राजा पुरासीत् प्रसादभिधानः. हरि सुरदा राजा पुरासीत् राजा पुरासीत् सुरदाभिधानः. स्वारोचिषे चैत्रकुलावतंसः. मन्वन्तरे सत्यरतो वदान्यः. सम्यक् प्रजापालनमात्रनिष्ठः. लीला मैम. वीरोऽपि दैवात् समरे स कोला विद्वंसिभिः शत्रुबलैर्जितः सन्. वीरोऽपि दैवात् समरे स कोला विद्वंसिभिः शत्रुबलैर्जितः सन्. எக்ஸலன்ட். இது என்ன கோலா வித்வம்சிங்கிறது ஒரே இதுங்கிறதுனால தான் ஃபுல் லைன் சேர்த்து சொன்னேன். கோலாவை தனியா, வித்வம்சிய தனியா சொல்ல வேண்டாம். கோலா வித்வம்சிங்கிறது அந்த செட் ஆஃப் பீப்புளோட பேர். சோ ஃபுல் லைன் சேர்த்து சொல்லணும். त्यक्त्वा स्वराज्यं वनमेत्य शान्तम्. त्यक्त्वा स्वराज्यं वनमेत्य शान्तम्. सुमेधसं प्राप मुनिं शरण्यम्. सुमेधसं प्राप मुनिं शरण्यम्.
वीरोऽपि दैवात् समरे सकोला विध्वंसिभिः शत्रुबलैर्जितः सन् त्यक्त्वा स्वराज्यं वनमेत्य शान्तं सुमेधसम्प्राप मुनिं शरण्यम् वीरोऽपि दैवात् समरे सकोला विध्वंसिभिः शत्रुबलैर्जितः सन् त्यक्त्वा स्वराज्यं वनमेत्य शान्तं सुमेधसम्प्राप मुनिं शरण्यम्. Beautiful, beautiful. Thank you. Next. சீதாலட்சுமி மேம். தபோவனம் நிர்பயமாவசந்திருச்சாயாஸ்ரித் இல்ல நீங்க வேணும்னா இது ஃபுல் லைன் சேர்த்து சொல்லுங்க. திரும இச்சுன்னு இருக்கா இதுல எஸ் மேம். அந்த மாவை அடிச்சுடுங்க. திருச்சாயா தான் வரும். அந்த மாவை வந்து அடிச்சுடுங்க. ஒண்ணு யூ கேன் டேக் அ பிரேக் நியர் மாவசன். அங்க பிரேக் எடுத்துட்டு திருச்சாயா ஸ்ரிதன்னு பின்னாடி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஃபுல் லைனையும் சேர்த்தே சொல்லிக்கலாம். நான் இப்ப ஃபுல்லா சேர்த்து சொல்றேன். तपोवनं निर्भयमावसन्द्रच्छायाश्रित शीतलवातपृक्तः तपोवनं निर्भयमावस sorry ma'am. तपोवनं निर्भयमावसन्दृच्छायाश्रित शीतलवातभृक्तः. पृक्तल पृक्त அங்க ஒரு விசர்க்கம் இருந்தது மேம், நான் ஆட் பண்ணிட்டேன், சாரி. பீதம். ஓகே ஒரு வாட்டி சொல்லமா? எஸ் மேம். तपोवनं निर्भयमावसन्दृच्छायाश्रित शीतलवातभृक्त. ஐ पृक्त இல்ல पृक्त. पृक्त, sorry ma'am, sorry. स एकदा राज्य गृहादि चिन्ता स एकधा राज्यगृहादि चिन्ता पर्याकुल कञ्चित् पश्यतार्थम् पर्याकुल कञ्चित् तपस्यधार्थम् पश्यतार्थम् पर्याकुल कञ्चित् तपस्यतार्थम्. yes. तपोवनं निर्भयमावसन्दृच्छायाश्रित शीतलवातभृक्त स एकधा राजगृहादि चिन्ता पर्याकुल कञ्चित् तपस्यधार्थम्. மேம் கஞ்சித பஷ்யதார்த்தமா மேம்? ஓகே. கஞ்சித் அபஷ்யதார்த்தம், அதாவது பார்க்க முடியல அவனுக்கு இல்லையா? சோ அதெல்லாம் யோசிச்சு பாக்குறோம். சோ நான் பிரேக் வந்து கஞ்சி தபஷ்யன்னு சொல்லுமா? பிரிச்சுக்கோங்க. தபஷ்ய ஓகே மேம். ஓகே மேம். இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம். சொல்லுங்க. तपोवनं निर्भयमावसन्दृच्छायाश्रित शीतलवातपृक्त स तपोवनं निर्भयमावसन्दृच्छायाश्रित शीतलवातपृक्तः स एकधा राज्यगृहादि चिन्ता पर्याकुल कञ्चित् पश्यधार्थम्. Excellent pa. Thank you ma'am. சாவித்ரி மாமி. राजा तमोचे सुरथोऽस्मि नाम्ना राजा तमोचे सुरतोऽस्मि नाम्ना जितोरिभिर्भ्रष्टविभूतिजालः जितोरिभिर्भ्रष्टविभूतिजालः जितोरिभिर्भ्रष्टविभूतिजालः. பிரிச்சுக்கோங்க. गृहादिचिन्तामतितान्तरङ्गः गृहादिचिन्तामतितान्तरङ्गः कुतोऽसि कस्त्वं वद मां समस्तम् कुतोऽसि कस्त्वं वद मां समस्तम्. राजा तमोचे सुरतोऽस्मि नाम्ना
जितोरिभिर्भ्रष्टविभूतिजालः गृहादिचिन्तामतितां तरङ्गः कुतोऽसि कस्त्वं वद मां समस्तम् राजा तमूचे सुरतोऽस्मि नाम्ना जितोरिभिर्भ्रष्टविभूतिजालः गृहादिचिन्तामतितां तरङ्गः कुतोऽसि कस्त्वं वद मां समस्तम् Excellent. Next. சத்யகலா மேம். श्रुत्वेति स प्रत्यवदत् समाधि. சசி ரவி மாமி. நமஸ்காரம் மேம். नमस्कारः. श्रुत्वेति स प्रत्यवदत् समाधि. श्रुत्वेति स प्रत्यवदत् समाधि नामास्मि वैश्यो हृत सर्ववित्तः. नामास्मि वैश्यो हृत सर्ववित्तः पत्नी सुताद्यै स्वगृहान् निरस्तः. पत्नी सुताद्यै स्वगृहान् निरस्तः So ஸ்வகிருஹான் அது வரைக்கும் ஒரு வேர்டா வச்சுக்கோங்க. நிரஸ்தஸ்ன்னு இருக்கு, இஸ் அடிச்சுட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. ததாபி சோத்கண்டமிமாம் ஸ்மராமி. तथापि सोत्कण्ठमिमां स्मरामि श्रुत्वेति स प्रत्यवदत् समाधि नामास्मि वैश्यो हृत सर्ववित्तः पत्नी सुताद्यै स्वगृहान् निरस्तः तथापि सोत्कण्ठमिमां स्मरामि श्रुत्वेति स प्रत्यवदत् समाधि नामास्मि वैश्यो हृत सर्ववित्तः पत्नी सुताद्यै स्वगृहान् निरस्तः तथापि सोत्कण्ठमिमां स्मरामि. Beautiful. Thank you, ma'am. Next. சரோஜா மாமி. अनेन साकं सुरथो विनीतो. अनेक साकं सुरथो अनेन अनेन sorry ma'am. अनेन साकं सुरथो विनीतो मुनिं प्रणम्याह समाधिनामा. சமதின்னு இருக்கு, மான அதை போட்டுக்கோங்க, ஒரு கால் போட்டுக்கோங்க. मुनिं प्रणम्याह समाधिनामा गृहान्निरस्तोऽपि गृहादिचिन्ताम्. गृहान्निरस्तोऽपि गृहादिचिन्तां करोति सोत्कण्ठमयं महर्षे. करोति सोत्कण्ठमयं महर्षे अनेन साकं सुरथो विनीतो मुनिं प्रणम्याह समाधिनामा गृहान्निरस्तोऽपि गृहादिचिन्तां करोति सोत्कण्ठमयं महर्षे अनेन साकं सुरथो विनीतो मुनिं प्रणम्याह समाधिनामा गृहान्निरस्तोऽपि गृहादिचिन्तां करोति सोत्कण्ठमयं महर्षे. Beautiful. So இங்கதான் நான் சொன்னேனே, அந்த மகர்ஷி அப்படின்னு அவரை சொல்றதே he knows everything, past future present எல்லாம் தெரிஞ்சவர் அப்படிங்கிற அந்த ஒரு இது சொல்றதுக்குதான் மகர்ஷி அப்படின்னு சொல்றார். சோ அவர்கிட்ட போய் சொல்றார், இந்த சமாதியோட ஸ்டோரியும் சொல்லி, இன்னும் அவனுக்கு அந்த பந்தத்துல இருந்து இது பண்ணல, நானும் அதே மாதிரிதான் இருக்கேன், வை அப்படின்னு கேக்குறார். சாந்தி நீராவி மேம். பிரம்மைவ சத்யம் பரமத்விதீயம். ब्रह्मैव सत्यं परमद्वितीयम् मिथ्या जगत् सर्वमिदं च जाने. मिथ्या जगत् सर्वमिदं च जाने तथापि मां बाधत एव राज्य. तथापि मां पातत एव राज्य गृहादिचिन्ता वदतस्य हेतुम्. गृहादिचिन्ता वदतस्य हेतुम् चिन्ता चिन्ता वदतस्य हेतुम् ब्रह्मैव सत्यं परमद्वितीयं मिथ्या जगत् सर्वमिदं च जाने तथापि मां पातत एव राज्य
कृगादिचिन्ता पद तस्य केतुं ब्रह्मैव सत्यं परमद्वितीयं मिथ्या जगत् सर्वमिदं च चाने तथापि मां पातत एव राज्य कृगादिचिन्ता पद तस्य केतुं நன்றிமா. சோ இங்கதான் சொல்றா, அவனாவது வைஷ்யன், அவனுக்கு அந்த ஞானம் இல்ல, அவன் இந்த பந்தத்துல இருந்து விடுபடலைன்னா ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும், பிரம்மம் ஒண்ணுதான், அது ஒண்ணுதான் சத்து, பாக்கி எல்லாம் மாயா, எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் எனக்கு அந்த ஆசையில இருந்து விடுபட முடியலையே, ஏன் அப்படின்னு கேட்க. சாந்தி திருமலை மேம். சோ அடுத்த 8th ஸ்லோகம்ல இருந்தா முனிவருடைய இது வருது, உபதேசம். ஊச்சே தபஸ்வி ஸ்ருணு பூபமாயா, ऊचे तपस्वी शृणु भूपमाया सर्वस्य हेतु सगुणा गुणासा, सर्वस्य हेतु सगुणा गुणासा बन्धं च मोक्षं च करोति सैव, बन्धं च मोक्षं च करोति सैव सर्वेऽपि मायावशगा भवन्ति, सर्वेऽपि मायावशका भवन्ति ऊचे तपस्वी शृणु भूपमाया सर्वस्य हेतु सगुणा गुणासा बन्धं च मोक्षं च करोति सैव सर्वेऽपि मायावशका भवन्ति ऊचे तपस्वी शृणु भूपमाया सर्वस्य हेतु सगुणा गुणासा बन्धं च मोक्षं च करोति सैव सर्वेऽपि मायावशका भवन्ति. ஓகே, சோ இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த தேவி தான். அவதான் சகுணஸ்வரூபிணியாவும் இருக்கா, நிர்குணஸ்வரூபிணியாவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இந்த பந்தத்துல விழுவதும் அவளால் தான், இந்த பந்தத்திலிருந்து விடுபட்டு மோட்சம் தருவதும் அவள்தான். எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா இருக்கிறது அந்த தேவி தான் அப்படின்னு. நெக்ஸ்ட் சங்கீதா மேம். ஞானம் ஹரேரஸ்தி விதேஷ்ச கிந்து, ज्ञानं हरेरस्ति विदेश किन्तु தியானம் இல்லம்மா, ஞானம். ज्ञानं हरेरस्ति विदेश किन्तु क्वचित् कदाचिन्मिलितौ मिथस्तौ, क्वचित् कदाचिन्मिलितौ मितस्तौ विमोहितौ कस्त्वमरेणुकस्त्वम्, विमोहितौ कस्त्वमरेणुकस्त्वम्. சோ கஸ்துவமேவம்னு இருக்கு, அந்த மேவ அடிச்சுட்டு இம் ஏவ பிரிச்சுக்கோங்க. ஏவம் விவாதம் கில சக்ரது ஸ்ம, एवं विवादं किल चक्रतु स्म ज्ञानं हरे रसति तन मैम ரஸ்தி. अस्ति ज्ञानं हरेरस्ति विदेश किन्तु क्वचित् कदाचिन्मिलितौ मितस्तौ विमोहितौ कस्त्वमरेणुकस्त्वम् एवं विवादं किल चक्रतु स्म ज्ञानं हरेरस्ति विदेश किन्तु क्वचित् कदाचिन्मिलितौ मितस्तौ विमोहितौ कस्त्वमरेणुकस्त्वम् एवं विवादं किल चक्रतु स्म. நெக்ஸ்ட் அப்பர்ணா மேம். ஞானம் द्विधैकं त्वपरोक्षमन्यत्, ज्ञानं द्वितैकं त्वपरोक्षमन्यत्, சோ त्वपरोक्ष मन्यत्, பரோக்ஷ மப்யேத தவேஹி ராஜன் அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. ओके मैम. பரோக்ஷமப்யேததவேஹி ராஜன், परोक्षमप्येततवेहि राजन्, ஆத்யம் மகேஷ்யா கிருபயா விரக்த்யா, आद्यं महेश्या कृपया विरक्त्या, பக்த்யா மஹத் சங்கமதஸ்ச லப்யம், भक्त्या महत्सङ्गमदश्च लभ्यम्. ज्ञानं द्वितैकं त्वपरोक्षमन्यत्,
परोक्षमप्येतदवेहि राजन् आद्यं महेश्या कृपया विरक्त्या भक्त्या महत्सङ्गमतश्च लभ्यम् ज्ञानं द्वितैकं तव परोक्षमन्यत् परोक्षमप्येतदवेहि राजन् आद्यं महेश्या कृपया विरक्त्या भक्त्या महत्सङ्गमतश्च लभ्यम् வெரி குட். சோ இங்கதான் அபரோக்ஷ ஞானம் பரோட்ச ஞானம் அத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். நெக்ஸ்ட் ருக்மணி மாமி. யயேததாப்னோதி ச சர்வமுக்தஹ. हरे कृष्ण मामी ஆ, ययेति नाम्नोति स सर्वं ஏதி இல்ல ஏத தாப்னோதி. ओके ययेतदाप्नोति स सर्वमुक्तः द्वेषश्च रागश्च न तस्य भूप. द्वेषच्च रागः सतत न तस्य भूप ज्ञानं द्वितीयं खलु शास्त्रवाक्य. ज्ञानं द्वितीयं खलु शास्त्रवाक्य विचारतो बुद्धिमतैव लभ्यम्. विचारदो बुद्धिमदैव लभ्यम् ययेतदाप्नोति स सर्वमुक्तो द्वेषेच्छरा कश्चन द्वेषच्छरा कश्चन तस्य भूप ज्ञानं द्वितीयं खलु शास्त्रवाक्य विचारदो बुद्धिमदैव लभ्यम् ययेतदाप्नोति स सर्वमुक्तो द्वेषश्चरा कश्चन तस्य भूप ज्ञानं द्वितीयं खलु शास्त्रवाक्य विचारदो बुद्धिमदैव लभ्यम् Beautiful. Next. ரூபா மேம். क्षमादिहीनो न च शास्त्रवाक्य. क्षमादिहीनो न च शास्त्रवाक्य विचारमात्रेण विमुक्तिमेति. विचारमात्रेण विमुक्तिमेति देव्या कटाक्षैर्लभते च भुक्तिम्. देव्या कटाक्षे लभते च मुक्तिम् मुक्तिं च सा केवल भक्ति गम्या. लास्ट மட்டும் சொல்லுங்க. मुक्तिं च सा केवल भक्ति गम्या. அந்த கேவல வந்து சேர்த்து சொல்லணுமா? केवल भक्ति गम्या. मुक्तिं च सा केवल भक्ति गम्या. கரெக்டாமா? Yes. ஓகே. क्षमादिहीनो च शास्त्रवाक्य. ஏய் நாவ விட்டடி. நான் சாஸ்திர சொல்லிட்டேன். क्षमादिहीनो न च शास्त्रवाक्य करेक्टா இருக்கு. न சாஸ்திர வளரது வாயி. இப்ப கிருஷ்ணா क्षमा क्षमादिहीनो च क्षमादिहीनो न च शास्त्रवाक्य विचारमात्रेण विमुक्तिमेति देव्या कटाक्षैर्लभते च भुक्तिं मुक्तिं च सा केवल भक्ति गम्या. क्षमादिहीनो न च शास्त्रवाक्य विचारमात्रेण विमुक्तिमेति देव्या कटाक्षैर्लभते च भुक्तिं मुक्तिं च सा केवल भक्ति गम्या. பக்தியின் மூலமா அந்த அம்பாளை அடையலாம். ரோகிணி மேம். वर्षद्वयान्ते भवतीं समीक्ष्य. previous one ma'am सम्पूज्यतां साकमनेन दुर्गाम्. ரேணுகா மாமி நீங்க சொல்லுங்க. எடுக்க அன்மியூட் பண்ணல. okay सम्पूज्यतां साकमनेन दुर्गाम् कृत्वा प्रसन्नां स्वहितं लभस्व. यत्वा प्रसन्नां स्वहितं लभस्व.
श्रुत्वा मुनेर्वाक्यमुभौ महेशी श्रुत्वा मुनेर्वाक्यमुभौ मगेसि त्वां पूजयामास तुरिद्धभक्त्या त्वां पूजयामास दुरितभक्त्या सम्पूज्यतां साकमनेन दुर्गां कृत्वा प्रसन्नां स्वहितां लभस्व श्रुत्वा मुनेर्वाक्यमुभौ महेसि त्वां पूजयामास दुरिद्धभक्त्या सम्पूज्यतां साकमनेन दुर्गां कृत्वा प्रसन्नां स्वहितं लभस्व श्रुत्वा मुनेर्वाक्यमुभौ महेसि त्वां पूजयामास दुरिद्धभक्त्या तुरिदल तुरिद दुरिद्ध करेक्ट தானம்மா கூல தூ சாரி மாச துரித்தபக்தியா கரெக்ட். சோ எல்லா உபதேசமும் கேட்டுண்டா அம்பாளை பக்தியோட அவளும் பூஜை பண்ண ஆரம்பிச்சு. ராஷ்மி மேம். वर्षद्वयान्ते भवतीं समीक्ष्य वर्षद्वयान्ते भवतीं समीक्ष्य स्वप्ने सतोषावपितावतृप्तौ स्वप्ने सतोषावपितावतृप्तौ दिदृक्षया जागृति चापि भक्तौ दिदृक्षया जागृति चापि भक्तौ. சோ பக்தா வான்னு இருக்கு, அந்த தா வாவை அடிச்சுடுங்கோ, பக்தௌ பண்ணிட்டு ஆன்னு மாத்திக்கோங்க. சோ அந்த தா வந்து தௌவாயிடும், வா வந்து வெறும் ஆ அந்த ஆவாயிடும். சோ பக்தௌ ஆச்சேரதுர்த்வௌ கடின விரதானி आचेरतुर्द्वौ कठिनव्रतानि वर्षद्वयान्ते भवतीं समीक्ष्य स्वप्ने सतोषा वपितावतृप्तौ दिदृक्षया जागृति चापि भक्तौ आचारतृप्तौ ஆச்சாரல ஆச்சேர आचेरतु तुर्दौ मम्मी तुर्दौ दाने துர்த்வௌ ரெண்டு பேரும் तुर्द्वौ अच्छा आचेरतुर्द्वौ कठिनव्रतानि वर्षद्वयान्ते भवतीं समीक्ष्य स्वप्ने सतोष वपितावतृप्तौ दिदृक्षया जागृति चापि भक्तौ आचेरतुर्द्वौ कठिनव्रतानि ஆச்சேரதுர் அத வந்து ஒரு வேர்டா வச்சுக்கோங்க, துவவ வந்து தனியா. आचेरतुर्द्वौ okay va mami? கரெக்டா Shall I சொன்னேன். put a comma after the turdvau? ஆச்சேரதுர்த்வௌ Acha, okay. கடினவ்ரதானி. Okay. After tur put kare. Okay, thank you mami. Last line pinim repeat panatuma. இல்ல டைம் ஆயிடுச்சு. We will go for Okay. Thank you. ராஜேஸ்வரி சிவகுமார் மேம். वर्षत्रयान्ते सुमुखीं प्रसन्नां वर्षत्रयाते सुमतिं प्रसन्नां त्वां वीक्ष्यतौ तुष्टुवतु प्रहृष्टौ त्वां वीक्ष्यतौ दृष्टुवतु प्रदुष्टौ दैवात् समाधिस्त्वदनुग्रहेण दैवात् समाधिस्त्वदनुग्रहेण लब्ध्वा परं ज्ञानमवापमुक्तिम् लब्धा परं ज्ञानमवाप्नमुक्तिम् ज्ञानमवाप्तमुक्तिम् वर्षत्रयाते सुमुखीं प्रसन्नां तां वीक्ष्यतौ दुष्टुवधु प्रकष्टौ तुष्टु कटमणि दुष्टुवधु प्रकष्टदौ दैवात् समाधिस्त्वदनुग्रहेण लब्धा वरं ज्ञानमवाप्तमुक्तिम्
याते सुमिहिं वर्षत्रयान्ते वर्षत्रयाते सुमुखीं प्रसन्नां त्वां वीक्ष्य दुष्टुवधुप्रकृष्टौ दैवोत्समाधिपदनुग्रहेण लब्धा परं ज्ञानं लब्धा இல்ல லப்த்வா. लब्ध्वा परं ज्ञानमवमुक्तिम् Oh, next. ராஜி மாமி. भोगाविरक्त सुरथस्तु शीघ्रम् भोगाविरक्तः सुरतस्तु शीघ्रम् निष्कण्टकं राज्यमवाप भूयः निष्कण्टकं राज्यमवाप भूयः मन्वन्तरे भूपतिरष्टमे स मन्वन्तरे भूपतिरष्टमे स सावर्णिनामा च मनोर्बभूव आवर्णिनामा च मनुर्बभूव भोगाविरक्तः सुरतस्तु शीघ्रं निष्कण्टकं राज्यमवाप भूयः मन्वन्तरे भूपतिरष्टमे स सावर्णिनामा च मनुर्बभूव भोगाविरक्तः सुरतस्तु शीघ्रं निष्कण्टकं राज्यमवाप भूयः मन्वन्तरे भूपतिरष्टमे स सावर्णिनामा च मनुर्बभूव. Excellent. Next. சாரதா மாமி. त्वं நமஸ்காரம் மாமி. भुक्तिकामाय ददासि भोगम् त्वं भुक्तिकामाय ददासि भोगम् मुमुक्षवे संसृतिमोचनं च मुमुक्षवे संस्कृतिमोचनं च किञ्चिन्न पृच्छामि परं विमूढो किञ्चिन पृच्छामि परं विमूढो किञ्चिन्न पृच्छामि किञ्चिन्न पृच्छामि परं विमूढो नमामि ते पादसरोजयुग्मम् नमामि ते पादसरोजयुग्मम् त्वं भुक्तिकामाय ददासि भोगं मुमुक्षवे संस्कृतिमोचनं च किञ्चिन्न पृच्छामि परं विमूढो नमामि ते पादसरोजयुग्मम् त्वं भुक्तिकामाय ददासि भोगं मुमुक्षवे संस्कृतिमोचनं च किञ्चिन्न पृच्छामि परं विमूढो नमामि ते पादसरोजयुग्मम्. ओम श्रीमात्रे नमः. Beautiful. ஓகேவா? இதுதான் சுரத கதா. வெரி வெரி நைஸ் பிலோசாபிக்கல். வெறும் ஸ்டோரியா இல்லாம நிறைய தாட் ப்ரொவோக்கிங் இதெல்லாம் சொல்லியிருக்கா. ஓகே, ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். 5 minutes வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். நானே வெயிட் பண்றேன். லஞ்ச் டைம் உங்களுக்குலாம் என்ன பண்ணுங்க. ராஜா புராசித் சுரதாபிதானஹ स्वारोचिषे चैत्रकुलावतंसः मन्वन्तरे सत्यरतो वदान्यः सम्यक् प्रजापालनमात्रनिष्ठः वीरोऽपि दैवात् समरे स कोला विध्वंसिभिः शत्रुबलैर्जितः सन् त्यक्त्वा स्वराज्यं वनमेत्य शान्तं सुमेधसं प्राप मुनिं शरण्यम् तपोवनं निर्भयमावसन्दृच्छायाश्रितः शीतलवातपृत्तः स एकदा राज्यगृहादिचिन्ता पर्याकुलः कञ्चिदपश्यदार्थम् राजा तमोचे सुरथोऽस्मि नाम्ना जितोरिभिर्भ्रष्टविभूतिजालः गृहादिचिन्तामथितान्तरङ्गः कुतोऽसि कस्त्वं वद मां समस्तम् श्रुत्वेति स प्रत्यवदत् समाधि नाम्नास्मि वैश्यो हृतसर्ववित्तः पत्नी सुताद्यै स्वगृहान् निरस्तः तथापि सोत्कण्ठमिमान् स्मरामि अनेन साकं सुरथो विनीतो मुनिं प्रणम्याह समाधिनामा गृहान् निरस्तोऽपि गृहादिचिन्तां करोति सोत्कण्ठमयं महर्षे ब्रह्मैव सत्यं परमद्वितीयं
मिथ्या जगत् सर्वमिदं च जाने तथापि मां बाधत एव राज्य गृहादिचिन्ता वदतस्य हेतुम् ऊचे तपस्वी शृणु भूपमाया सर्वस्य हेतुः सगुणा गुणा सा बन्धं च मोक्षं च करोति सैव सर्वेऽपि मायावशगा भवन्ति ज्ञानं हरेरस्ति विधेश्च किन्तु क्वचित् कदाचिन्मिलितौ मिथस्तौ विमोहितौ कस्त्वमरेणुकस्त्वम् एवं विवादं किल चक्रतु स्म ज्ञानं द्विधैकं त्वपरोक्षमन्यत् परोक्षमप्येतदवेहि राजन् आद्यं महेश्या कृपया विरक्त्या भक्त्या महत्सङ्गमतश्च लभ्यम् य एतदाप्नोति स सर्वमुक्तः द्वेषश्च रागश्च न तस्य भूप ज्ञानं द्वितीयं खलु शास्त्रवाक्य विचारतो बुद्धिमतैव लभ्यम् समाधिहीनो न च शास्त्रवाक्य विचारमात्रेण विमुक्तिमेति देव्या कटाक्षैर्लभते च भुक्तिं मुक्तिं च सा केवलभक्तिगम्या सम्पूज्यतां साकमणेन दुर्गां कृत्वा प्रसन्नां स्वहितं लभस्व श्रुत्वा मुनेर्वाक्यमुभौ महेशी त्वां पूजयामास तुरिद्धभक्त्या वर्षद्वयान्ते भवतीं समीक्ष्य स्वप्ने सतोषावपि तावतृप्तौ दिदृक्षया जाग्रति चापि भक्तौ आचेरतु द्वौ कठिनव्रतानि वर्षत्रयान्ते सुमुखीं प्रसन्नां त्वां वीक्ष्यतौ तुष्टुवतु प्रहृष्टौ दैवात् समाधिस्त्वदनुग्रहेण लब्ध्वा परं ज्ञानमवाप मुक्तिम् भोगाविरक्तः सुरथस्तु शीघ्रं निष्कण्टकं राज्यमवाप भूयः मन्वन्तरे भूपतिरष्टमे स सावर्णिनामा च मनुर्बभूव त्वं भुक्तिकामाय ददासि भोगं मुमुक्षवे संस्मृतिमोचनं च किञ्चिन्न पृच्छामि परं विमूढो नमामि ते पादसरोजयुग्मम् ॐ श्रीमात्रे नमः एंडिंग यारावदु यदक्षरं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवि नारायणि नमोऽस्तुते विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्षण जगदीश्वरी ॐ श्री ॐ सर्वं जगदम्बार्पणमस्तु लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जनाः सुखिनो भवन्तु समस्त सन्मंगलानि सन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ तत्सत् ब्यूटिफुल थैंक यू Thank you, ma'am. Thank you, ma'am.